name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to it. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இந்த வார்த்தைகள் நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம், மனப்பாடமாகவே நமக்கு நிறைய காரியங்கள் இந்த வார்த்தை நமக்கு தெரியும். ஆனால் இந்த வார்த்தையை பவுல் முதல்ல ரோமர்களுக்கு சொல்லும் பொழுது பலி என்றால் அவர்களுக்கு என்னன்னே தெரியாது, அதுலேயும் ஜீவ பலினா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி நமக்கு தெரியும்ல பலினா என்ன, ஜீவ பலினா என்னவென்று. அந்த நாட்களில் அவர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு தெரிந்த பலியெல்லாம் மிருக பலி தான். கர்த்தருக்கு அவங்க காணிக்கை கொடுக்கணுன்னா ஒரு மிருகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து அவர்கள் காணிக்கையாக செலுத்துவார்கள். இதுவே அவர்களுக்கு தெரிந்த ஒரு காரியம். அப்படி பலி செலுத்துவது ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு ஆட்டையோ ஒரு கோழியவோ வெட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் தேவன் இந்த இடத்துல சொல்கிறாரு, உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆமேன் சொல்கிற வரைக்கும் விட போகிறதில்ல. ஆமேன். ஜீவ பலினா என்ன? அனுதினமும் கர்த்தருக்கென்று நம்ம வாழ்வது, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதே ஜீவனுள்ள பலியா இருக்கிறது. ஜீவனுள்ள ஆண்டவர் சொல்லுகிறாரு, புத்தி உள்ள ஆராதனை எனக்கு நீங்கள் ஏறிடுங்க. கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்மளுடைய வெளிப்புறமான பரிசுத்தமோ நம்மளுடைய கிரியைகள் அல்ல. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள சீர்படுவதே, அது நிமித்தமாக ஏற்படுகிற துதி, அது கர்த்தரை பிரியப்படுத்தும் சபையை. ஹல்லேலூயா. இந்த நாளில் இருக்கிற இடங்களில் அப்படியே எழுந்து கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையாக எந்த மனநிலையில் வந்திருந்தாலும் தலைமுறையாக உங்களை மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பத்தை குறித்த காரியங்களுக்காகவும் அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளிலே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையை நமக்கு அனுப்பி அது நிமித்தம் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருக்குள்ள நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தீங்களே, திக்கற்ற நிலைமையில இருந்த எங்களை கண்ணோக்கி பார்த்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ராஜாக்களின் பந்தியில் உட்கார அழைத்து வந்தேன். என்னை ராஜாக்களின் பந்தியில் உட்கார அழைத்து வந்தேன். ஏழு சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தே நன்றி. ஏழு சேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே. மீண்டுமாக சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா நன்றி. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதே அது நீதியா இருக்கிறது. சபையை கரங்களை உயர்த்தி thank you Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
சேர்ந்து சொல்வீங்களா சபையே? வெறும் வார்த்தை வரிகளாக அல்ல, ஆண்டவரே என்னுடைய ஜீவனில் சுவாசம் உள்ளவரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். மீண்டுமாக சொல்ல போறோம், எங்கள் நாட்கள் முடியும் வரை, அப்பா எங்கள் ஜீவன் பிரியும் வரை. உங்களுக்கு தாயாக, உங்களுக்கு தகப்பனாக, உங்க நண்பனாக, உங்க பலவீனங்களில அப்பா நீர் எங்கள் பரிகாரியா இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஓ எஸ் லார்ட், உங்க ஜீவனை எங்களுக்கு தந்தீரே. எங்க நாட்கள் முடியும் வரை அப்பா உண்மையே ஆராதிப்போம். எங்கள் ஆராதனைக்குரிய எங்கள் தேவனையே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கரம் பிடித்த தேவனே, எங்களை கரம் பிடித்த நாள் முதல் எங்களை நீர் விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவரே. உங்க கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காய் நன்றி. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஜீவன் தந்தீரே பாவி என்று உணர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களை ஒரு போதும் நீர் தள்ளினதே இல்லப்பா. உங்க அன்பு எங்களை மூடிக்கொண்டதற்காய் நன்றி. இதுவரையிலும் எங்களை நீர் காத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க ரத்தத்தை சிந்தி உங்க பிள்ளைகளா எங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி ராஜா. ஓ ஜீசஸ், we bless you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய நாசியில சுவாசம் தந்த தேவன், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள எவ்விதமோ நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருப்பினோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதிய பலன், புதிய நம்பிக்கை எங்களுக்கு தருகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே, எங்கள் ஜீவன் இருக்கும் வரை கர்த்தாவே நாங்கள் உம்மையே உயர்த்துவோம் என்று சொல்லலாமா? வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க சபையே. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். உங்க ஆத்துமாக்களுக்கு, உங்க ஜீவனத்திற்கு நீங்க கேட்பதற்கு முன்பதாகவே அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். அவர் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக செய்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த கால வேளையில அப்பா, நான் ஜெபிப்பதை காட்டிலும் நான் உடைந்து போன சூழ்நிலையில, என் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில உம்மை நோக்கி நான் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கோணலான வைகளை எனக்கு செவ்வையாக்கி எனக்கு முன்பாக உங்க சமூகம் சென்றதற்காக நன்றி. எங்களை சுற்றிலுமாய் அக்கினி மதிலாய் வேலியடைத்ததற்காய் நன்றி. என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை நீங்க பெறுவீங்க என்று சொல்லி உமக்காக நாங்கள் பயன்பட, உமக்காக நாங்கள் கனி கொடுக்க எங்களை நீ தெரிந்து கொண்டீர்.
நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தகப்பன் அவர். ஓ ஜீசஸ், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நாங்க மாறினாலும் உங்க சுபாவம் மாறினதே இல்லை ஆண்டவரே. நாங்க எவ்வளோ பின்வாங்கி போனாலும் தேவரீர் எங்களை நீர் விட்டு கொடுத்ததே இல்லை தகப்பனே. நீர் நேற்றும் நீர் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் கண்மலையான தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி. எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர், எங்க பிரச்சனைகளில எங்களை மேற்கொள்ள செய்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், சாகாமை உள்ளவர், நீதி உள்ள தேவன். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் கட்டளையிட்டும் நிறைவேற்றாதிருப்பீரோ. எங்கள் பலவீனங்களில உங்க பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் வரையிலும் எங்க பலவீனங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்க நேரிட்ட போதெல்லாம் நாங்க பொல்லாப்புக்கு பயப்படாத ஆண்டவரே, உங்க நீதியின் வலக்கரத்தினால உங்க கோலம் தடியும் எங்கள் தேற்றினத அந்நிய கண்கள் அல்ல, எங்க கண்கள் கண்டதப்பா. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வெட்கப்படுத்தாத தேவன், எங்களோட கூட நீங்க இருக்கிறதற்காய் நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் எங்களோட கூட இருக்கிறதற்காய் நன்றி. எங்க யுத்தங்களை எங்களுக்காக செய்கிற ஒரு சர்வ வல்லவர் எங்களோட கூட இருக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாமலும் எங்களை விட்டு கொடுக்காமலும் உங்க பிரசன்னத்தை எங்களை விட்டு எடுக்காமலும் இருந்த உங்க இரக்கத்திற்காக, உங்க பெரிதான கிருபைக்காக. Oh Lord, it is new each morning. Your grace and mercies, they are fresh each morning. இந்த நாளிலும் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்க ஆண்டவரே மறுரூப அனுபவத்தை தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. We thank you. நீங்க செய்த நன்மைகளுக்காய், ஓ நீ செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி 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 செலுத்துங்க. யாரும் மௌனமா இருக்க வேணாம். Lord, we thank you. அப்பா, எத்தனை கிருபைகள் செய்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Master. செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன். உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி நன்றி. உம்
சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, உங்க கரத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எண்ணிக்கை கற்றது ஆண்டவரே. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள். ஓ, we worship you Lord. சபையே, ஓ சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மால கூடாததென்று ஒன்றுமில்லை. Thank you Jesus. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே. சொல்லுங்க சபையே, இந்த நாளில உங்க சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது தேவ பிரசன்னம் மாத்திரமே. அவரோட வார்த்தையில இருக்க சத்தியம், அதை நீங்க அறியும் பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அப்பாவை நீங்க வரவேறுங்க. கர்த்தர் உங்களால கூடாதவைகளையும் நீங்க எண்ணி முடியாத காரியங்களையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஓ, we worship a God who is almighty. என்னால முடியாதுன்னு சொல்ற தேவனை நம்ம ஆராதிக்கல. எந்த சூழ்நிலை உங்களை கட்டி வைத்திருக்கோ, ஓ, the deliverance is yours. நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமை நீங்க காண்பீங்க. அவரால கூடாததென்று ஒன்றும் இல்லை என்று சொல்லி பிசாசின் முகத்தை நீங்க வெட்கப்படுத்துங்க சபையே. ஓ, என் தேவன் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஓ, சர்வ சிருஷ்டிகளின் எஜமானர் அவர். உங்கள் பேரில் கருசனை உள்ள தேவனா இருக்கிறார். கட்டுகள் உடையட்டும். இந்த வேலையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, தரித்திரமோ, பலவீனமோ, வியாதியோ, மன அழுத்தங்களோ, பயங்களோ, அவ்விசுவாசமோ, எதுவா இருந்தாலும் ஓ சபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது உலகத்திற்கு ஏற்றவைகள் அல்ல. அவரோட லகு அது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குன்னு வார்த்தை சொல்லுகிறது. இந்த கால வேளையில நிறைவானவர் உங்களுக்குள்ள கறந்து வரும் பொழுது குறைவானவைகள் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு விசியாய் சொல்லி கர்த்தர் சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தகப்பன், நீங்க எங்க சூழ்நிலையில வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறும்.
எங்களோட பிரச்சனைகள் மாறும், எங்கள் பலவீனங்கள் மாறும், எங்கள் பயங்கள் மாறும். ஆம் தகப்பனே, அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவனை நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். He is a supernatural God. Ordinary things பண்ணுகிற தேவன் அவர் அல்ல. அசாத்தியமான காரியங்கள், ஓ எஸ் ஜீசஸ், நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நன்றி தகப்பனே. இந்த கால வேளையில் அப்பா, எங்கள் இருதயங்கள் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஊற்றி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நாங்கள் ஒருபோதும் அசட்டை பண்ணாதபடிக்கு உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும், பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படும் மட்டும் எங்களை எடுத்து நீங்கள் உபயோகிங்க. உப்பாக வெளிச்சமாக கத்தரிக்கென்று நாங்கள் செயல்பட எங்களோட ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கேற்ற நறுமணமாய் கத்தர் பிரியப்படுகிற கனிகளை உடையவர்களாய் கத்தர் எங்களை சீர்படுத்தும்படியாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் ஆவியானவர் நீர் எங்களை முற்றும் ஆட்கொள்ளும்படியாய் நிலவரமான ஆவி எங்களுக்குள்ள தங்க செய்து உங்க சித்தம் நிறைவேற எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.